Praise the Lord. ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மிஷனரி தாகத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளை சுற்றி வருகிறேன். இப்படி ஒரு மிஷனரி பாரத்தை உண்டு பண்ணக்கூடிய கூடுகையை நான் எங்கேயும் பார்க்கலை. இன்றைக்கி நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய யுத்தங்கள் எல்லாம் மாறிடுச்சு. யுத்தங்களுடைய யுக்திகள் எல்லாம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் எல்லாம் போய் காலாட்களாக போய் வில்லையும் அம்பியும் வச்சு கொண்டு யுத்தம் பண்ணவங்க இன்றைக்கி துப்பாக்கி கலாச்சாரம் வந்து துப்பாக்கினாலே யுத்தங்கள் நடந்தது ஒரு காலத்தில். அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பீரங்கி அப்படின்னு சொல்லி அப்புறம் மிசைல்ஸ் வந்தது. அப்புறம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கெல்லாம் வெறும் ட்ரோனாகவே போகுது. ட்ரோன் மூலமாகவே தாக்குதல்களை நடத்தி மனுஷனே போக தேவையில்லை, எல்லாம் ட்ரோனை வச்சு ஆயிரக்கணக்கான ட்ரோனை வச்சே காலி பண்ணுறாங்க. இன்னும் போக போக ரோபோக்கள் மூலமாக பல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நாம் மாத்திரம் இன்னும் ஊழியத்தினுடைய யுக்தியை மாற்றலை. இன்னும் அதே நிலைமையில் நம்ம இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கி பாருங்கள், வாலிப பிள்ளைங்க இருந்த இடத்துல வாலிப பிள்ளைங்களை காணும். சரி, அதே போல் இதற்கு முன்பதாக நான் முதல்ல வரும்போது ஒரு ஸ்கூல் மாடியில் நடந்தது. கரெக்டான ஒரு ஸ்கூல் மாடியில் நடந்தது. நூற்றுக்கணக்கான பேர் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் வரும்போது இது போன வருஷம் ரொம்ப கூடி இருந்ததை கவனித்தேன். இன்றைக்கி இது குறைஞ்சிருக்குது, என்னன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுலேயும் சிஎஸ்ஐ மக்களுங்க நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், நான் சார்ந்திருக்கிற சபை தான். ஆக இப்படியும் அப்படியுமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று நடந்துராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு கூட இந்த ஊழியத்தை தொடர்கிற இவர்களுக்காக தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைகள் கூட நிறைய வளருது, அங்கங்கே சபைகள் வளருது. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற விசுவாசி அங்கே இருப்பாங்க, அங்கே இருக்கிற விசுவாசி இங்கே இருப்பாங்க. புதியதாய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவது என்பது மிக குறைவு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? தீவிரமாக இருக்கணும். மிஷனரிகளுடைய சருதையை நம்ம கேட்குறோம். மிஷனரி ஊழியத்தை நம்ம தாங்கலாம், மிஷனரிகளை அனுப்பலாம். நம்ம பிள்ளைய ஒரு மிஷனரியாக உருவாக்குறோமா? பிள்ளைய ஒரு காலத்தில் சந்தியா வேளையில் அப்படியே வந்து இந்த ஸ்டான்லி பிரின்ஸ் அப்படி வந்து நின்று செய்தியை கொடுத்துட்டு அவர் பேச கடைசி நேரத்தில் இந்த மிஷனரி ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிக்கிறவங்க எத்தனை பேர்னா அப்படியே வாலிப கூட்டம் ஒரு கூட்டம் எழும்பி நிற்கும். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்டங்களும் இல்லை. அது மாதிரியான அர்ப்பணிப்புள்ள தாய்மார்களோ பெற்றோர்களோ வாலிபர்களோ இல்லை. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய ஊழியத்தினுடைய நிலைமைகளும் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ப்ரேயர் வாக் போகிறீங்க, ஜெப நடை செய்கிறீங்க? யாராவது ஜெப நடை செய்கிறீங்களா? பாஸ்டர் ஜெப நடை, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஜெப நடை போகிறீங்களா? ரைட். வாக்கிங் எத்தனை பேர் போகிறீங்க? வாக்கிங் போகிறதே குறைவாக இருக்குது. அப்போ ஜெப நடை எங்கே போக முடியும்? அப்போ நல்லா கவனிங்க. இந்த ஜெப நடை ஊழியமானது ஒரு அற்புதமான ஒரு ஊழியங்க. ஜெப நடை ஊழியம் எந்த ஒரு ஊழியத்துக்கும் எந்த ஒரு இடத்தின நடைபெறக்கூடிய ஊழியங்களுக்கும் ஆதாரமாய் அடித்தளமாய் இருப்பது ஜெப நடை. இந்த ஜெப நடையை செய்யாமல் ஒரு ஊழியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் நம்ம சக்ஸஸ் பார்க்கவே முடியாது.
நிறைய தடைகள் உண்டாகும், ஆவிக்குரிய மண்டலங்களிலே போராட்டம் உண்டாகும். இதையெல்லாம் மேற்கொள்ளணும். இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் சத்துரு போராடுகிறான், பிசாசு கிரியை செய்கிறான். அங்கங்க அரண்கள் இருக்கிறது, அங்கங்க அவன் பதிவிடை வைத்து செயல்படுகிறான். பலவானின் கிரியைகள் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பிரித்து ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த ஜெப நடை என்ன செய்கிறது? அசுத்த ஆவிகளுடைய இருப்பிடங்களை அழிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பகுதியில் செயல்படுகின்ற சத்துருவின் சகல வல்லமைகளையும் அது கட்டி போடுகிறது. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம செயல்படுத்தினாதான் இப்படிப்பட்ட ஊழியத்திலேயே நம்ம பலனை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி, தலைகளை தாழ்த்தி, கண்களை மூடி, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகிமையான ஊழியம் ஐயா, ஆண்டவரே ஐயா, எழுப்புதலுக்காக, ஒரு பின்மாரியின் அனுபவத்துக்காக போராடுகிற இந்த போராட்டத்திலே காணப்படுகின்ற எல்லா சோர்வுகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் நீங்க எழுப்பி தரணுமே. கர்த்தர் ஆண்டவரே ஐயா, செயல்படுகிற ஊழியமாக, செயல்படுகிறவர்களாக கர்த்தர் நீங்க எழுப்பணுமே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் பலமாய் இடைபடுவதாக, கர்த்தருடைய வல்லமையின் கரம் பலமாய் இடைபடுவதாக, தேவன் கிரியை நடப்பிப்பீராக. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வர தடைப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆளுகை இப்பொழுதே கடந்து வருவதாக, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. இந்த பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஐயா. இந்த பட்டணத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும். இந்த பட்டணத்துக்குள்ளே தேவனுடைய கிரியைகள் பலமாய் வெளிப்படட்டும். எழுப்புதல் உண்டாவதாக. கிருபை பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்தில் இந்த 70களில் இந்த பட்டணத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். 70க்குள்ள இந்த ரோட்லெல்லாம் அப்படி நடந்தேன்னு வச்சிங்களேன், அப்படியே இந்த மெயின் ரோடு இருக்குது பாருங்கள், அந்த ரோட்டில் அப்படி நடந்தேன்னா அப்படியே ரொம்ப ஆட்கள்லாம் குறைவாக தான் இருக்கும், போக்குவரத்து குறைவாக தான் இருக்கும், அப்படியே ஃப்ரீயாக போகலாம். அப்புறம் படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கெல்லாம் அந்த ரோட்டுக்குள்ளே காரே ஓட்ட முடியல, டூ வீலரே போக முடியல. அந்த அளவுக்கு நெருக்கங்கள், அந்த அளவுக்கு ஜனக்கூட்டம் பெருத்த ஒரு நகரமாக இந்த செங்கல்பட்டு மாறி இருக்குங்க. இவ்வளோ ஜனத்தை பார்க்குறோம், இவ்வளோ ஜனங்களை நம்ம எதிர்கொள்கிறோம். ஆனால் மூடி பிரசங்கியார் செய்த காரியம், அவர் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி தெருக்களிலே நடக்கும்போது அந்த ஆத்தும பாரத்தினாலே அவர் பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா, இவர்கள் இன்றைக்கு மரித்தால் இவர்கள் எங்கு செல்லுவார்கள் என்கின்ற ஒரு பாரத்தோடு கூட அவர் நடக்க ஆரம்பிப்பாரா, ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டே போவாரா. ஆண்டவரே, இவர்களை சந்தையும், இவர்களுக்கு இறங்க, ரட்சிப்பின் கிரியைகள் இவர்களுக்குள்ளே கடந்து வரணும். உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய ரட்சிப்பு இவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் போராடுவாரா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அப்படிதாங்க எதிர்பார்க்கிறாரு. ஒரு நல்ல ஒரு ஜெப ஊழியங்க, ஜெப ஊழியம் ரொம்ப நல்ல ஊழியம். பெரிய பெரிய ஊழியத்தை ஐயோ மிஷனரி அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, மலைக்கு போறாங்க, மலைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. போங்க, போனீங்கன்னா ஏதாவது ஒரு தரிசனம் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு செயல்படணுன்ற எண்ணம் உண்டாகும். உங்க பிள்ளைகள் அதை பார்க்கும்போது ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க, தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க எழும்புவாங்க. ஆனா அதே சமயத்தில் இந்த பகுதியில் நீங்க நடக்கும் போதே ஜெபம் பண்ணலாம். நம்ம பார்க்கிறோம் எவ்வளோ ஜனங்கள் போறாங்க, என்னடா இது இவ்வளோ ஜனமா இருக்கு அப்படின்னு நம்ம கசந்து கொள்ளாம பார்க்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆத்துமாக்களாக பாருங்க. அது அழிவை சந்திக்கக்கூடிய ஆத்துமாவா அல்லது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கூடியதா, அதை நிதானியுங்க. அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா.
சரி, இன்றைக்கும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். கண்களை மூடி அந்த பகுதியிலே நம்முடைய வலது கரத்தை வைத்து இந்த நாளிலே நீரங்களோடு கூட பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள்னு சொன்னீரே ஐயா. ஆண்டவரே, எழுப்புதலுக்கு முன் உண்டான இந்த அடையாளங்கள், இந்த அற்புதமான கிரியைகள் எங்கள் பட்டணத்தில், எங்கள் மாவட்டத்துக்குள்ளே, எங்கள் மாநிலத்தில், ஐயா எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்டதான எழுப்புதலுக்குரிய கிரியைகள் உண்டாகும்படிக்கு நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதாக, கர்த்தர் கிரியை நடப்பேராக. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேச வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரத்தத்தின் ஆளுகை வருவதாக. கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் ஆண்டவரே உமக்கு முன்பதாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தின் ஆளுகை வருவதாக. எல்லாரும் இணைந்து கொஞ்ச நேரம் சோதரம் பண்ணி, பக்கத்தில் இருக்கிறவங்களை விட்டுறீங்க, கொஞ்சம் பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு வாங்க. சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் சோதரம் பண்ணுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஓ ரப்தர்தன் மல்தர்கனா யம்தரா திஹம்தரா ரேபானா துரஹம்தர் கதானி அம்துரபா ஏபஹபில் பனிகோ ஷம்பரூதன் கல்கதீனி. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். ஜெயமெடுக்கிறோம். ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தேவனுடைய கிரியைகள் எங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக. கர்த்தர் நீர் இடைவடுவீராக. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துவீராக. நீர் கிரியை நடப்பிக்க பண்ணபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே, பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள், கிரேக்கத்தில் தான் 50வது நாள். இந்த பெந்தேகோஸ்தே, பெந்தேகோஸ்தே இது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 15லிருந்து 21 வசனங்களில் நீங்க பார்க்கலாம். இது வாரங்களின் பண்டிகை. நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, சிஎஸ்சி சர்ச்சில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு போட்டு அதில் கறியும் மீனையும் நல்லா அடித்து நொறுக்கி தின்னு, வாயில் தின்னு மூக்கில் வந்து, அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஆசீர்வாத தட்டை எடுக்கிறதுக்கு, ஏலம் எடுக்கிறதுக்கு போட்டி போட்டு, கோவம் வந்துடாது கூட, கோவம் வந்துட போது, என்ன கோவம் வந்தாலும் சொல்கிறது தான், சரிங்களா? அந்த ஆசீர்வாத தட்டை எடுத்துட்டோன்னா மோட்சத்துக்கு டிக்கெட் வாங்கின மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம். அதில் போட்டி போட்டி எடுத்து, ஐயோ ஆண்டவரே சோத்திரம், இன்னைக்கு சபை போகிற போக்கு, மெயின்லைன் சர்ச்சஸ் படுற பாடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெந்தேகோஸ்தே சபைகளில் நடக்கக்கூடிய காரியங்கள், இன்னைக்கு எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுது, சபை எங்கே போகுது தெரியல. ஆனால் ஒன்றை கவனியுங்கள், இது ஒரு அறுவடையின் பண்டிகை, அறுவடையின் பண்டிகை. இது பஸ்காவில் இருந்து, பஸ்கா பண்டிகை அந்த அனுசரித்த பிறகு அதிலிருந்து 50வது நாள், அதிலிருந்து அந்த மறுநாளில் இருந்து 50வது நாள் தான் இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடையின் பண்டிகை. இந்த அறுவடையின் பண்டிகை வருது, அந்த பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த நாளில் 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்ததுங்க.
சீனாய் மலையில், அந்த சீனாய் மலையில் கர்த்தர் நியாய பிரமாணத்தை மோசையின் கைகளிலே கொடுத்தது இந்த நாள். இந்த நாளில் தான் நியாய பிரமாணத்தின் காலம் உருவாகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு அடிக்கப்பட்ட பிற்பாடு, சிலுவையிலே அவர் மரணத்தை சந்தித்த பிறகு, அதிலிருந்து ஒரு 50வது நாள், இந்த 50வது நாளிலே இந்த பெந்தே கோஸ்தே என்னும் நாள் வருகிறது. பஸ்கா மறுநாளில் இருந்து இந்த 50வது நாளிலே பெந்தே கோஸ்தே, இந்த பெந்தே கோஸ்தே நாளில் தான் சபை உருவாகுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நியாய பிரமாணத்தின் காலம் எப்படி உருவானதோ அதே போல சபை உருவான காலம் இங்கே தான் துவங்குகிறதை பார்க்கிறோம். முதல் நாளிலேயே அந்த மேல் வீட்டு அறையின் அந்த அனுபவத்தை கண்ட ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பின் வல்லமை, ஆவியானவருடைய அருள் மாறி எழுப்புத, ஆவியின் அனுக்கிரகம் ஜனங்களுக்குள்ளே உட்பிரவேசிக்க, அங்கே எழும்பி நின்று சுவிசேஷம் அறிவித்த பேதுருவுக்கு 3000 ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த நாளிலே கொள்ளை பொருளாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்த கிரியைகள் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். பெந்தே கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அங்கே என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வருகிறார்கள். அப்பொழுது என்ன நடக்குது பாருங்க. முதலாவது பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு முழக்கம், ஒரு சத்தம் உண்டாகிறதை பார்க்கிறோம். பலத்த காற்று உருவானது போல ஒரு சத்தம் சீனாய் மலையில் அங்கே புகை இறங்கி அந்த மலையை நிரப்பும் போது ஒரு பலத்த சத்தம் உண்டானது. அதுபோல பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உருவான அந்த அனுபவத்தை போலவே இங்கே மேல்வேட்டு அறையின் அனுபவமும் அப்படியே ஒத்து வருகிறது. அங்கே என்ன நடக்கிறது? ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது, காற்றின் சத்தம். அந்த சத்தம் இறங்கி அது என்ன செய்கிறது என்பதை பார்க்கும்போது அவர்கள் இருந்த அந்த வீடு முழுவதையும், உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அது நிரப்புகிறதை பார்க்கிறோம். முதலாவது சத்தம் உண்டாகிறது. இரண்டாவது 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அக்னி மயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமருகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த எழுப்புதலின் அந்த நாளிலே, எழுப்புதல் உண்டான இறங்கின அந்த நாளிலே மூன்றாவது ஒரு காரியம் 4வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருளின வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று பார்க்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது ஒரு காரியம் பார்க்கிறோம். அதே 4வது வசனத்தினுடைய பிற்பகுதி, அந்நிய பாஷையிலே அவர்கள் ஆண்டவருடைய மகத்துவங்களை பேச துவங்குகிறார்கள். ஆண்டவரை துதிக்கவோ, தேவனிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கவோ, அந்நிய பாஷை ஜெப மொழியை அவர்களுக்கு அந்த அந்நிய பாஷை என்கின்ற அடையாளம் வரங்களோடு கூட அவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பி பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. 5வது ஒரு காரியம் அந்த நாளிலே நடக்கிறது. 41ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாதிரி இன்னைக்கு நடந்து ஊழியம் நடந்த எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? எவ்வளவு வல்லமையா இருக்கும்? எத்தனையோ காரியங்கள், ஊழியங்கள் நடக்குது இந்தியாவில், எத்தனையோ கூட்டங்கள் நடக்குது. ஆனால் இன்றைக்கி நாங்கள்லாம் கூட்டம்லாம் பார்க்குறோம். எங்கே கூட்டம் அதிகமாக நடக்குது அப்படின்னா, விசுவாசிகளுக்கு நடக்கிற கூட்டத்தை விட ஊழியர்களுக்கு நடக்கிற கூட்டம் தான் அதிகம். ஊழியர்களுக்கு நடக்கிற கூட்டம் தான் அதிகம். நீங்கள் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். நான் ஏதோ கிண்டலாக பேசுகிறேன், ஏதோ ஒரு மாதிரி விமர்சித்து பேசுகிறேன் நினைக்காதீங்க. அவ்வளோ பாரத்தோடு கூட பேசுகிறேன்.
இன்னைக்கு ஊழியர்களுக்கு கூட்டம், எங்க பார்த்தாலும் ஊழியர் கூடுக. 30 நாளும் ஊழியர் கூட மாவட்டம் முழுவதும் எங்கேயாவது இருக்கும். பாஸ்டர் டி மோகன் ஒரு தடவை சொன்னார், 165 ஃபெல்லோஷிப்பு சென்னை பட்டணத்தில் இருக்கு. சில பாஸ்டர்ஸ் எல்லாம் பாஸ் எடுத்து வச்சுக்குவாங்களாம், ரயில்வே ட்ரெயின் பாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ஏதாவது ஒரு ஃபெல்லோஷிப்பில் போய் உட்காருவாங்க. நல்ல டூ அண்ட் ஃப்ரோ கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு பிரியாணி இல்லை வேறு ஏதாவது நல்ல மீன் வகை சாப்பாடு உண்டு. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் அப்படியே அதே ஊழியமாக ஆக்கின எத்தனையோ ஊழியர்மார்கள் இருக்கிறாங்க. இந்த ஊழியர் கூடுங்க அட்டன் பண்ணுறதே ஊழியமாக. என்னைக்கு கிராமத்துக்கு போக போகிறோம், என்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம், என்னைக்கு ஊழியத்தில் அறுவடையை பார்க்க போகிறோம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஊழியர்கள் மத்தியில் ஊழியத்தை விட ஊழியர் கூடுக தான் அதிகமாய் காணப்படுகிறதை நாங்கள் களத்தில் பார்க்குறோம். இல்லை சும்மாலாம் கிடையாது, களத்தில் இறங்கி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்கள் மாவட்டத்தில் 905 கிராமம். இந்த 905 கிராமத்தில் ஏறக்குறைய 600 சபைகள் இருக்கு. 400 பெந்தேகோஸ்தே எழுப்புதலை பேசக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இது இல்லாம மெயின்லைன் சர்ச்சஸ் இருக்கு. எல்லா சர்ச்சஸையும் ஒருங்கிணைக்கிறதுல இந்த வசனத்தின்படி நாங்கள் செயல்படுகின்ற காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஊழியர்கள் மத்தியில் ஊழியர்களை ஊழியத்துக்கு நேராய் திருப்புகின்ற அந்த பணியில செயல்படுகிறோம். அதே சமயத்தில் புதியதாக ஊழியர்களை அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கும் போராடி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சபையை ஊழியம் செய்ய வைக்கிறோம். சபையே ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சபையை ஊழியம் செய்வதற்கு அவர்களை பாரப்படுத்துகிறோம். இப்படி 3 கட்டங்களாக போராடி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் கண்ட காட்சிகள் எவ்வளவுதான் அடிச்சாலும் அது திரும்ப அதே நிலைக்குத்தான் வருகிறதே ஒழிய கொஞ்சம் அதனுடைய மாற்றம் இன்னும் தீவிரப்படலை. இன்னும் சபை சூழ்ந்து வரக்கூடிய இருளின் காலங்களை நினைவு கூறல. வரப்போகின்ற உபத்திரவங்களுக்கு சபை தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளல. வரப்போகின்ற காரியங்களை எதிர்கொள்வதற்கு சபை இன்னும் உணரலன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன? இன்னைய காலம் ஓடுது. இன்னைக்கு எல்லாம் சுமூகமாய் நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து எல்லாம் அமைதலாய் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் காலங்கள் மாறி வருகிறது. ஊழியம் செய்வதற்கு ஆத்தும அறுவடையை குறித்ததான அந்த பாரமோ இன்னைக்கு சபைகளுக்கு இல்ல. எல்லா சத்தத்தையும் விதவிதமாய் கூவப்படுகிற, விதவிதமாய் ஊதப்படுகிற அந்த குழல் சத்தத்தை கூட மந்தமாய் கேட்டு மந்தமாய் போய் இன்றைக்கு நான் இந்த தேசத்தின் ரட்சிப்பை எழுப்புதலை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். பெந்தேகோஸ்தே சபையிலேயே இன்னைய பாடு ஓடினா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா மெயின்லைன் சர்ச்சஸ் சொல்லவே தேவையில்லை. அந்த வழியிலே அவங்க இல்லை. மந்தமா கேட்டு மந்தமா போகிறோம். சபை மந்தமா கேட்குது, மந்தமா போகுது. அதற்கேற்ற கிரியைகள் இல்லை, அதற்கேற்ற செயல்பாடுகள் இல்லை. ஒருங்கிணையக்கூடிய எந்த கிரியைகளும் மந்தமாய் காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இந்த அப்போஸ்தல நடபடிகள்ல 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம வாசித்தோமே, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் இதுல நீங்க 4 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். 2ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 3ஆவது வசனம் பாருங்க, என்ன அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. 4ஆவது வசனத்தில் பாருங்க, அவர்கள் எல்லாரும். 4 வசனத்துக்குள்ள 5 அவர்கள் வருதுங்க.
அவர்கள் 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 இந்த அவர்கள் தான் சபை உருவாவதற்கு, இந்த அவர்கள் தான் அந்த நாளிலே எழுப்புதல் உண்டாவதற்கு, எழுப்புதல் இறங்கி வருவதற்கு, பூமியை நிரப்புவதற்கு காரணமாய் இருந்தார்கள். அவர்கள் யார்? அவர்கள் நமக்கு தெரியும். மேல் வீட்டில் கூடினவர்கள் அந்த 120 பேர். அவர்கள் இந்த 120 பேர் யாரு? இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இயேசுவை சுற்றி 5 நிலை கூட்டங்கள் இருந்ததுங்க. இயேசுவை சுற்றி 5 நிலை கூட்டங்கள் இருந்தது. இந்த கூட்டத்துக்குள்ள நம்மளும் இருக்கிறோங்க. ஏதாவது ஒரு நிலையில் நம்ம இருப்போம். இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அவர்கள் யார்? இந்த அவர்கள் யார் யார் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது கவனியுங்க. இவர்கள் 120 பேர். இவர்கள் மேல் வீட்டு அறையில் கூடினவர்கள் என்று பார்க்கிறோம். இந்த அவர்களில் இயேசுவை சுற்றி சூழ்ந்திருந்த கூட்டம்னு நம்ம பார்க்கிறோம். இவர்கள் யார் என்பதை குறித்து நம்ம தியானிக்கும் போது முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே 11ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை பாருங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கு, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயோ கேட்டும் உணராதவர்களாயோ இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றான். இப்ப கவனிங்க, கவனிங்க. இது முதல் நிலை கூட்டம். இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைக்குள் இருக்கிறவங்க, சபைக்குள் இருக்கிறவங்க. ஆனா சபைக்குள் இருக்கிறவங்க தான். ஆனால் இவர்களை குறித்து கர்த்தர் பேசும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இவர்கள் புறம்பே இருக்கிற கூட்டம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? புறம்பே இருக்கிறவர்கள் என்ன? யார் இவர்கள்? இவர்கள் வசனத்திற்கு வெளியே இருக்கிற கூட்டம், வசனத்தின்படி வாழாத கூட்டம், வசனத்துக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத கூட்டம், இது ரட்சிக்கப்படாத கூட்டம், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். ஆனா இந்த கூட்டம் சபைக்குள் தான் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட போது மந்தமாய் கேட்கிற கூட்டம் இது, மந்தமாய் கேட்கிற கூட்டம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் அவங்க குணப்படாதபடிக்கு அந்த விதைகளை பிசாசு வந்து அதை எடுத்து போடுகிறான்னு பார்க்கிறோம். அதே சமயத்தில் 13ஆம் அதிகாரம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் மத்தேயு 13 12 13 வசனங்கள்ல பார்க்கும்போது உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும்னு கர்த்தர் பேசிட்டு சொல்றாரு. இல்லாதவன் இடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்றாரு. அது மாத்திரம் அல்ல, இந்த கூட்டத்தை குறித்து கர்த்தர் தொடர்ந்து பேசுகிறார். நம்ம பார்க்கிறோம் உள்ளவன் எவனோ, உள்ளவன்னா என்ன, இதை குறித்து நீங்க பார்க்கும்போது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல, நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனா விசுவாசம் இல்லாமல் அவர்கள் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட சுவிசேஷம் அவர்களுக்குள்ளே செயல்படவில்லை, கிரியை செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பலன் கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? விசுவாசம் இல்லாத கூட்டம், ஆண்டவர் மேல் விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம் இது. இன்னைக்கு கூட இதை சபைகள்லாம் பார்க்கலாம். நல்ல சர்ச்சுக்கு வருவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, வசனத்தை நல்லா கேட்பாங்க, சில நேரம் தூங்கிடுவாங்க. சில நேரம் என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே எங்கேயோ யோசனை இருக்கும். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது உள்ளன்போடு கூட ஆராதிப்பாங்க. இந்த பாமால கீர்த்தனை கூட எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, பாட்டு புத்தகம் இருக்காது, செல்ஃபோன் அடிக்கடி இப்படி வரும். இதெல்லாம் என்ன அப்படின்னா கடமைக்காக வருகிற கூட்டம்.
ஏதோ வரணும், ஏதோ போகணும், எதை கேட்கணும், யாரோ அழுத்தத்தில், மனைவியினுடைய அழுத்தத்தில், தாயாருடைய தகப்பனாருடைய அழுத்தத்தில் அவங்க சொல்றாங்கன்றதுக்காக வருகிற கூட்டம் இல்லை, ஏதோ வரணும் அப்படின்றதுக்காக வருகிற கூட்டம், ஒரு கடமை உணர்வோடு கூட வருகிற கூட்டம். இந்த கூட்டம் ரட்சிக்கப்படாத கூட்டம், விசுவாசம் இல்லாத கூட்டம், தேவனுக்கு புறம்பா இருக்கிற கூட்டம். இந்த கூட்டம் சபைக்குள் இருக்கிற கூட்டம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற கூட்டம் இதே. இரண்டாவது ஒரு நிலையில் உள்ள கூட்டத்தை பாருங்க. இந்த 120 பேர்ல இந்த ரட்சிப்பு உண்டான நாளில் அவர்கள் எல்லாரும் சொல்லப்பட்ட அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஆட்கள் பாருங்க. அவர் தனித்த 10வது வசனம் பாருங்க, 4ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அவர் தனித்திருக்கிற போது 12 அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. இயேசுவை சுற்றி அந்த நாட்களிலே 5 விதமான 5 நிலை கூட்டங்கள் அவரை சூழ்ந்து இருக்கிறது. அதுல முதல் நிலையை பார்த்து, புறம்பே இருக்கிற கூட்டம், விசுவாசம் இல்லாத கூட்டம், அற்புதங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தேவனை அணுகுகிற, தேவனை நாடுகிற கூட்டம். அது உண்மையாகவே வசனத்தின்படி வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ரட்சிக்கப்படுகின்ற கூட்டம் அது அல்ல. சத்துருவோடு கூட இசைந்து, உலகத்தோடு கூட வாழ்ந்து, ஒத்துப்போய் இப்படியே விசுவாச வாழ்க்கைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்காத கூட்டம் தான் முதல் நிலை பார்த்தோம். ஆனா இந்த இரண்டாவது நிலை எப்படிப்பட்ட நிலை? இது விசுவாச கூட்டத்தா. இந்த கூட்டத்தா ஊழியர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய கூட்டம், ஊழியர்களோடு கூட இணைந்திருக்கிற கூட்டம். இந்த கூட்டம் கர்த்தருடைய வசனத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற கூட்டம். ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. வசனத்தின்படி வாழணும், வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற கூட்டம் இந்த இரண்டாம் நிலை கூட்டம். இந்த கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வசனத்தை விளக்கி காட்டுகிறார். முதல் நிலை கூட்டத்துக்கு எல்லாமே ஓமையாவே பேசுறாரு, ஓமையாவே பேசுறாரு. இந்த ஓமையா பேசின உடனே என்ன பண்ணுவாங்க? அப்படியே கேட்பாங்க, சூப்பராக இருந்தது இல்லை பிரசங்கம், செம்மையாக இருந்தது இல்லை, அடேங்கப்பா. வீட்டுக்கு போன உடனே மனைவி கேட்பாங்க, என்னங்க எப்படி கூட்டத்துக்கு போனீங்களே? ஐயோ செம்மையாக இருந்தது, அவர் பேசினாரு பாரு, என்ன அருமையாக பேசினாரு, ஆட்டா என்ன மாதிரி இந்த 1 hour போனதே தெரியல பாரு. போன மாதம் வந்தவரை விட இந்த மாதம் வந்து ஒரு சூப்பரா பேசினாரு அப்படின்னு சொல்ல. ஆமா பேசினாருன்னு சொல்றீங்களே, என்ன வசனத்தை ஆதாரமா பேசினாரு? அது வசனம், அது வசனமா? அது அது வசனம், ஏதோ ஒரு வசனம் பாரு, மறந்துட்டேன் பாரு. ஆனா அவர் ஒரு காக்கா கதை சொன்னாரு பாரு, என்ன மாதிரி இருந்தது. பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட ஊமைகள் ஞாபகம் இருக்கும். ஆனால் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு வசனம் உள்ள இருக்காது. அந்த வசனத்தை பிசாசு பறித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த கூட்டம் சத்தத்தை கேட்கிற கூட்டம், ஆனா விசுவாசம் இல்லாம சத்தத்தை கேட்டதனால ரட்சிக்கப்படாத கூட்டம். இதான் முதல் நிலை கூட்டம். இரண்டாவது கூட்டம் விசுவாசிக்கிற கூட்டம், ஊழியர்களை சூழ்ந்திருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் எப்படி பேசுறார் பாருங்க. 33 இந்த 4ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம் 33 34 முதல் பகுதியை பார்க்கும் போது 33 வசனத்தை பாருங்களேன். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஓமைகளினாலே அன்றே அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. திராணிக்கு தக்கதாக. இந்த கூட்டம் விசுவாச கூட்டம் தாங்க. இந்த கூட்டம் ஊழியர்களை சூழ்ந்திருக்கிற கூட்டம் தான். ஆனா இதுக்குன்னு ஒரு திராணி இருக்கு, இந்த கூட்டத்துக்குன்னு ஒரு திராணி இருக்கு, ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதுக்கு மேல பேசினா ஏத்துக்க மாட்டாங்க. யார் இவங்க? விசுவாச மார்க்கத்தார் தான்.
பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னாரு. அப்ப சுகமாயிருக்கணும்னு சொன்ன தேவை பாடுகளுக்கு எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? பாடுகளை குறித்ததான பிரசங்கம் வந்துன்னா ரசிக்காது. ஆனா அதே சமயத்தில் அருள்நாத சொல்லுகிறார், உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் மீது தேவனுடைய கண்கள் வைக்கப்படுகிறது. இந்த ராத்திரியில நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள 5 லட்சம் ரூபா நீ எதிர்பார்த்த பணம் பேங்க்ல வந்து உழப்போதுன்னு ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொன்னான்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு முறுக்கு ஏறும். இந்த தீர்க்க தரிசனம், இந்த வார்த்தை இது எனக்குத்தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா பாடுன்னு வரும்போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆண்டவர் அப்படி வாக்குத்தத்தத்தை சொல், ரசிக்காது. இந்த கூட்டம் இது விசுவாச கூட்டம் தான். ஆனா இந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? உவமைகளை சொல்லி சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஓமைகளோடு கூட கர்த்தர் பேசுறாரு. இவங்க வேத புத்தகத்தை அதிகமாக எங்கே வாசிப்பாங்கன்னா, சங்கீதம் வாசிப்பாங்க, நீதிமொழிகள் வாசிப்பாங்க, கொஞ்சம் புரியும். அந்த சங்கீதமும் நீதிமொழிகளும் போதும்னு நினச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே திருப்புவாங்க. திருப்புனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏசாயா வரும். அடுத்த பக்கத்து அப்படியே திருப்பும் போது ஏசாயா வரும். ஏசாயா 40க்குள்ளே வந்துருச்சுன்னா அதில் எல்லாம் ஐயோ ஐயோன்னு வரும். இது என்னடா இது ஐயோன்னு வருது. அப்போ 40க்கு மேல திருப்பலான்னு சொல்லி 40ஆம் அதிகாரத்துக்கு மேல வாசிக்க ஆரம்பிப்பாங்க, ரசிக்குவாங்க. எரேமியா ஐயோயோ வேணவே வேணாம், அந்த மனுஷன் பயங்கரமா எழுதியிருக்கிறாரு. ஓசியா புரியாது, அங்க காட்டுக்கழுதை நீன்னு சொல்லி நம்மளையே திட்டும், அப்ப அது புரியாது. அப்ப அந்த சின்ன தீர்க்கதரிசிகள்னு சொல்லப்படுகிற எதுக்கும் போக மாட்டோம். யோனா தீர்க்கதரிசி 3 நாள் அவன் எப்படி இருந்தான், அவன் என்னென்ன பண்ணான், அதை நம்ம வாசிச்சுட்டு கதை வாசிக்கிற மாதிரி வாசித்துட்டு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போதும், அதோடு கூட நிறுத்திக் கொள்ளுவோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் நமக்கு ஏன் ஊழியம், அதெல்லாம் விட்டுருவான்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் புரியாது. பழைய ஏற்பாடுன்னு போனீங்கன்னா ராஜாக்களுடைய கதைகள், அந்த பக்கம் ஆதியாகமம் போனீங்கன்னா படைப்பினுடைய காரியங்கள், லேவியராகமம் வாசிக்க மாட்டோம், அதே சமயத்தில் எண்ணாகமம் வாசிக்க மாட்டோம். ஆனா ஆதியாகமம் நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. யாத்ராகமத்தில் அவங்க கடந்து போன அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு நேரம் போகும், அதையெல்லாம் நம்ம வாசிப்போம். இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம். இந்த கூட்டம் அதிகமாக வேதத்தின் பல காரியங்களை பகுத்து ஆண்டவரிடத்தில் பகுத்து அறிகிற கூட்டம் அல்ல. அவர்களுடைய திராணிக்கு தக்கதாக கர்த்தர் இப்படி கதைகளோடு சம்பவங்களோடு கூட ஆண்டவர் அவர்களுக்கு வசனத்தை விளக்குகிறார். அல்லேலூயா. 3வது கூட்டம் இதே 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை பாருங்க. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இந்த வேத வசனத்தை வச்சு தாங்க ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவின் நிலை எந்த நிலையில இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இது யாருக்கோ சொல்ற பிரசங்கம் கிடையாது. எழுப்புதலுக்குன்னு ஆண்டவர் 5 நிலை கூட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த 5 நிலை கூட்டங்களோ எப்போ ஒருங்கிணையுதோ, எப்போ ஒருமனப்படுதோ, எப்போ ஓரிடத்தில் வருகிறதோ அப்போது கண்டிப்பாக எழுப்புதல் உண்டாகிவிடும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த முதல் நிலை கூட்டத்தை பார்த்தா, 2வது நிலை விசுவாச மார்க்கத்தார். அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக சம்பவங்கள் வாயிலாகத்தான் இந்த வேத புத்தகம் விளக்கி காண்பிக்கப்படுகிறது. ஆனால் 3ஆம் நிலை கூட்டம் இது சீஷர்கள். இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டவர்கள், எப்போதும் தேவனோடு கூட தேவனுடைய அடிச்சுவடுகளை
பின்பற்றுகிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர்கள், இவர்கள் தேவனோடு கூட தனித்திருக்கும்படி தங்கள் வாழ்நாட்களை ஒப்பு கொடுத்தவர்கள். இவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த வேத புத்தகத்தின் எல்லா பகுதிகளையும் விலக்கி காண்பிக்கிறார். அல்லேலூயா. என்னெல்லாம் விளக்குறாரு? திருமணத்தை குறித்து பேசுகிறார், ஆதியிலே நடந்த அந்த சம்பவங்களை குறித்து பேசுகிறார், மோசையை குறித்து பேசுகிறார், எலியாவை குறித்து பேசுகிறார். அது மாத்திரம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து பேசுகிறார். அதே சமயத்தில் அந்தரங்கமாக சத்துருவானவனுடைய செயல்பாடு, ஆவிக்குரிய மண்டலங்களில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து பேசுகிறார். அது மாத்திரம் அல்ல, ஊழிய களத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து பேசுகிறார். பிசாசு ஒரு மனுஷனை விட்டு விலகும் போது என்ன நடக்கும் என்பதை குறித்து, அந்த பிசாசுனுடைய காரியங்களை குறித்து பேசுகிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். யாரிடத்திலும் சொல்லாத ஒரு சத்தியத்தை இவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். தாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், மனுஷர்கள் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுகின்ற நாள் வரும்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய பாடுகளை குறித்து, தம்முடைய மரணத்தை குறித்து அவர்களோடு கூட பேசுகிறார். இது மட்டுமல்ல, இந்த 12 சீஷர்களோடு கூட தனித்திருந்து அவர் பல விதத்திலே ஜபங்களிலே தரித்திருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இவர்கள் யார்? எப்போதும் வேதத்தோடு கூட ஒன்றிணைந்திருக்கிறவர்கள், எப்போதும் தேவ சமூகத்தில் தனித்திருக்கிறவர்கள், தேவனோடு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுகிறவர்கள், இந்த வேதத்தின் ரகசியங்கள் எல்லாவற்றையும் பகுத்து உணரணும்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு கூட இந்த வேத புத்தகத்தை எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்கள். அது மாத்திரம் அல்ல, கர்த்தரிடத்தில் இந்த ரகசியங்களை பெற்றுக்கொண்டு ஊழியத்தில் நிறைவேற்றுகிறவர்கள், தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று இருக்கிற கூட்டம் இது. இந்த கூட்டத்தில் நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வேத புத்தகத்தோடு ஸ்பெண்ட் பண்ற நேரம் அதிகமா, அல்லது நம்ம வச்சிருக்கிற மொபைல்ல ஸ்பெண்ட் பண்ற நேரம் அதிகமா? எது அதிகம்? இந்த வேதத்தின் எல்லா பகுதிகளையும் நம்ம பகுத்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை இருக்கா நமக்கு? இன்னைக்கு அநேகர் வரல. ஏன் வரலன்னு நாளைக்கு நீங்க கேட்டு பாருங்க. இத்தனை நோட்டீஸ் அனுப்புனாங்களே, இத்தனை போஸ்ட் போட்டாங்களே, இத்தனை முறை குழுக்களுக்குள்ள அனுப்புனாங்களே, இத்தனை 1000 பேருக்குள்ள அது போச்சு, பல சபைகளுக்குள்ள கடந்து போச்சு, ஏன் வரல? போன மாதம் வந்தவங்களே இன்னைக்கு வரலையே, ஏன் வரல? கேட்டு பாருங்க. வீட்டில் அதாவது பூஜா ஹாலிடேஸ் வந்துருச்சா, பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா, அதனால் வர முடியல. அப்புறம் பூஜா ஹாலிடேஸ் வந்துருச்சா, எல்லாரும் நாங்கள் வெளியில் போயிட்டோம், சொந்தக்காரங்கெல்லாம் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க, நாங்கள் சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டோம், அங்கே போயிட்டோம், இங்கே போயிட்டோம். இன்னைக்கு என் வீட்டில் என் வீட்டுக்காரர் இருந்தார், இன்னைக்காவது நான் வீட்டில் இருக்கிற நேரம் நீ இருக்க மாட்டியான்னு கேட்குறாரு. இன்னைக்கு நீ ஜபன்னு போறியன்னு சொல்றாரு. எங்க வீட்டுக்காருக்காக நான் இருக்கிறேன். இவங்க இந்த 3ஆம் நிலை கூட்டத்தார் அல்ல. நல்லா கவனிங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரும் ஆண்டவருடைய சமூகமும் எனக்கு முக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் இந்த 3ஆம் நிலையில் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. வேதத்தை பகுத்து ஆராய்ந்து வேதத்தின் எல்லா பகுதியிலும் விளங்கிக் கொள்ளுகிறவர்கள், மனைவியையாவது தகப்பனையாவது தாயையாவது எனக்காக விட்டவன் எவனோ அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிறவர்கள் இன்னைக்கு பிள்ளைய சுத்தி வரோம், குடும்பம்னு குடும்பத்தை சுத்தி வரும், வியாபாரம்னு வியாபாரத்தை சுத்தி வரும்.
ஆனா இந்த மூணாவது நிலை கூட்டத்தார் இருக்கிறாங்க பாருங்க, கிடைக்கிற நேரம் அனைத்தையும் தேவனுக்காக, தேவ சமூகத்தில் இருந்து தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை பூரணமாய் அர்ப்பணித்தவர்கள் இந்த மூன்றாம் நிலை கூட்டத்தார். இதுல இன்னொரு கூட்டம் இருக்குங்க. இதே மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். 12 பேரையும் மேல கூட்டு போல, 12 பேரையும் மேல கூட்டு போல. அந்த 12 பேர்ல 3 பேரை மாத்திரம் பிரித்து கொண்டு போய், பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கின்ற இந்த 3 பேரை மாத்திரம் பிரித்து கொண்டு போய் மறுரூப மலையின் ஒரு மகிமையான அனுபவத்துக்கு நேராக அவர்களை கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற அந்த 3 பேரை தவிர்த்து மற்ற 9 பேரும் மலைக்கு கீழே தான் இருக்காங்க. நீங்க இதை வேற இடத்துல வாசிங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? மறுநாள் தான் அவங்க இறங்குறாங்க. அப்ப முத நாள் ஏறி அந்த மறுரூப மலையில அந்த மறுரூபம் ஆகின்ற அந்த கிரியைகளை, அந்த அனுபவம், ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உச்சத்திலே ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்கள் பார்க்கும்போது அவர் தனித்திருக்கும்படி இந்த 3 பேரை மாத்திரம் கொண்டு போக ஜெபிப்பதற்காக மலையின் உச்சியிலே கொண்டு போகிறார். அங்கே போன உடனே இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். இவருடைய முக ரூபம் மாறுகிறது, இவருடைய வஸ்திரத்தினுடைய செயல்பாடுகள் மாறுகிறது. அந்த வஸ்திரம் வெண் வஸ்திரமாக பிரகாசிக்கின்ற அந்த வஸ்திரமாக மாறுகிறது. அது மாத்திரம் அல்ல, அவர் மனுஷனாய் இருந்த அவர் தேவகுமாரனாய் அங்க வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். மனுஷகுமாரனாய் இருந்த அவர் தேவகுமாரனாய் மறுரூபமாகிறதை பார்க்கிறோம். இதை பார்த்த அந்த 3 பேரும் அந்த மகிமையை கண்டு கீழே விழுகிறார்கள். விழும்போது என்ன நடக்கிறது? மேகம் அவர்கள் மேல் நிழலிடுகிறதை பார்க்கிறோம். அதிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் எலியா, இன்னொரு பக்கம் மோசே, 2 பேர் நின்று கொண்டு ஆண்டவரோடு கூட அந்த பாடுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி அங்கே அவன் சத்தமிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மகிமையான ஒரு அனுபவம், ஒரு மகிமையான அனுபவம். இதை இன்னைக்கும் பார்க்கலாம். ஒரு கூட்ட ஊழியர்கள் நான் ஆண்டவரை சந்திச்சேன்னுவாங்க. ஒரு கூட்ட ஊழியர்கள் என்னடா கதை சுத்துற, ஆண்டவரை சந்திச்சேன்னு சொல்ற. நீங்க இந்த பேதுரு மேல இருந்து அடுத்த நாள் கீழே வந்திருப்பான். வந்த உடனே கீழே 9 பேர் இருந்திருப்பாங்க. நாங்க மேல போனோமா, அவருடைய மூஞ்சி முகம்லாம் மாறி போச்சா, ஜோமனிட்டே இருந்தாரு பாரு. திடீர்னு பார்க்கிறோம் அவருடைய வஸ்திரம் எல்லாம் அப்படியே வெளிச்சமா மாறிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் மோசே, இன்னொரு பக்கம் டே 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 நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா, என்னடா கதை விடுறீங்க? மேல போய் நீங்க தூங்கிட்டு வந்திருக்கிற இதுல இருந்து தெரியுது. தூங்கி விட்டு நீ இத பார்த்த, எலியாவை பார்த்த, ஐயோ மோசைய பார்த்த, என்னங்கடா இது? மோகன்ஜி மேல இருந்து பேசுவாரு, நான் ஆண்டவரை பார்த்தேன்னு. கீழே ஒரு ஊழியர், உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஊழியர், சொல்லக்கூடாது, இவர் போய் ஆண்டவரை பார்த்தாரான்னு இவர் விமர்சனம் பண்ணுவார். ஆனால் 2 பேரும் ஊழியர் தாங்க, 2 பேரும் அப்போஸ்தலர் தான்.
ஒருத்தர் சொல்லுவார், மகிமையான அனுபவத்தை நான் இப்படி பார்த்தேன், இப்படி ஒரு அனுபவம் இருந்தது, இந்த அனுபவத்தை நான் பார்த்தேன். ஆனால் உச்சியில் உன்னத அனுபவத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆனால் கீழே இருக்கிறவங்களும் அப்போஸ்தலர் தான், ஆண்டவருக்காக சாதிக்கிறவங்க தான். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், டே சுத்தாதீங்கடா, என்னடா இது, ஆண்டவரை பார்த்தேன்னு சொல்ற, இயேசுவை பார்த்தேன்னு சொல்ற, அதுக்கப்புறம் தேவ தூதனோடு கூட நடந்தேன்னு சொல்ற, தேவ தூதனை பார்த்தேன்ற, என்ன இதெல்லாம் கதை விடுற. கீழே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. கீழே இருக்கிறவங்களை பின்பற்றது ஒரு கூட்டம், மேல உன்னத அனுபவத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள பின்பற்றது ஒரு கூட்டம். ஆனா எல்லாருமே அப்போஸ்தலர் தான், எல்லாமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். இவர்தான் சரி அவர்தான் சரி என்பது அல்ல, இரண்டு பேர் சொல்லுவது சரிதான். இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு பாவ வாழ்க்கையில் ரகசியமாய் வாழ்ந்து ஜனங்க கிட்ட ஜனங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கென்ற செயல்படுகிற கூட்டம் பெருங்கூட்டமாய் இருக்கிறதுனால தேவனுடைய உண்மையான ஊழியம் அடிபட்டு போகுது. அதனாலதான் அநேக ஊழியர்கள் எச்சரிக்கிறாங்க, இவங்களை ஒழுங்கா கவனிங்க, நீங்க நிதானியுங்க, ஒவ்வொரு ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் அவர்களுடைய கனிகளினாலே அறியுங்கள் சொல்லி அங்கே ஊழியர்கள் எச்சரிக்கிறாங்க. ஆனால் உன்னதமான அனுபவத்தை பெறக்கூடிய ஊழியர்கள் அன்னைக்கும் இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இந்த உன்னதமான அனுபவம் வருகிறது மாத்திரம் அல்ல. இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்க. 37ஆம் வசனம் வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் அது வரைக்கும் 12 பேரோடு கூட நெருக்கமா இருந்த இந்த இயேசு இப்ப என்ன பண்றாரு, யவீரு ஜப ஆலய தலைவனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பணும், செத்து போன மகளை உயிர்ப்பிக்கணும். இப்ப உயிர்ப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, சீஷர்களை அங்க சூழ்ந்திருக்கக்கூடிய அத்தனை கூட்டத்தையும் தள்ளிட்டு சீஷர்களில் 3 பேரை மாத்திரம் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போய் அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள். இந்த 3 பேர் கொண்ட இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், இந்த ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நிறைவேறும், அவர்கள் மூலமாக அதிசயங்கள் நடக்க, அற்புதங்களினாலே அடையாளங்களினாலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற கூட்டம் இந்த கூட்டம். அது மாத்திரமல்ல இதுல 14ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32 33 வசனத்தை பார்க்கும் போது அங்கே கெத்செமனே தோட்டத்தில் அங்கே யூதாஸ் இல்ல, இப்ப மொத்தம் 11 பேர் தான் இருக்கிறாங்க. 8 பேரை ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு இந்த 3 பேரை மாத்திரம் தனித்து கொண்டு போக, இவரை கூட்டிக் கொண்டு போக அங்க அவர்களுக்கு முன்பதாக இயேசு திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் அந்த மரண பயத்தை இந்த 3 பேருக்கு முன்பதாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த கூட்டம் அந்த மற்ற இருக்கக்கூடிய அந்த 9 சீஷர்களை விட 8 சீஷர்களை விட வித்தியாசமான கூட்டம், விசேஷித்த கூட்டம், தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற கூட்டம், விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிற கூட்டம், ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற கூட்டம், மரணமே ஆனாலும் உமக்காக நாங்கள் நிலைத்திருப்போம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா, தம்முடைய உள்ளத்தின் பாரங்களை வெளிப்படுத்துகிறார். பாரத்தை வெளிப்படுத்துறாரு. அதனால தான் அழுது பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணும்போது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. தேவனுடைய இருதயத்தினுடைய அந்த பாரத்தை விளங்கிக் கொண்டு ஜெபிக்க கூடிய கூட்டம் இந்த கூட்டம்.
4 கூட்டங்களை இதுவரை நம்ம பார்த்துட்டோங்க. முதல் நிலை கூட்டம் விசுவாசத்துக்கு புறம்பா இருக்கிற கூட்டம். வசனத்தை கேட்பாங்க, ஆனால் வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்காது. 2வது கூட்டம் விசுவாசிக்கிற கூட்டம். இவங்க உள்ளே இருக்கிறவங்க, ஆனால் ஆண்டவர் அவர்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த திராணிக்கு தக்கதாக இந்த வேதத்தின் காரியங்களை சம்பவங்களோடு கூட விளக்குகிறதை பார்க்கிற, வேற ரொம்ப பேசாம எல்லாத்தையும் வெளிப்படுத்தாம குறிப்பிட்ட சில பகுதிகளை குறித்து மாத்திரம் வெளிப்படுத்தி அவர்களை வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். 3வது ஒரு கூட்டம் இந்த சீஷர்கள், 12 சீஷர்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட தனித்திருக்கிறது மாத்திரம் அல்ல, அவர்களோடு கூட ஜெபிக்கிறார், எல்லாவற்றையும் விளங்க காட்டுகிறார். ஆவிக்குரிய மண்டலங்களிலே அந்தகார வல்லமையின் செயல்பாடுகளை, திருமணத்தின் காரியங்களை, சிருஷ்டிப்பின் காரியங்கள், வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களை கர்த்தர் விளங்க காட்டுகிறார். இது 3ஆம் நிலை கூட்டம். இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு 3 பேரை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறவர்கள். இவர்களை கொண்டு ஆண்டவர் ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்தில் அவர்களை வழி நடத்துகிறார். அங்கே அவர்கள் ஆவிக்குரிய மண்டலங்களில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறார்கள், சத்தத்தை கேட்கிறார்கள், மேகத்தில் ஒலிக்கக்கூடிய பிதாவின் சத்தத்தை கேட்கிறார்கள். அது மாத்திரம் அல்ல, அவர்கள் பார்க்கக்கூடிய காரியங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிறார்கள், தேவதூதர்களை சந்திக்கிறார்கள். இப்படி அவர்கள் பல அனுபவங்களை பெறுகிறவர்கள். இந்த 3ஆம் நிலைக்கு, இந்த 4ஆம் நிலை கூட்டம் உன்னதமான அனுபவத்தை பெறக்கூடிய கூட்டம். இப்ப இதில் இருந்த 5வது ஒரு நிலை, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். இப்ப கவனிங்க, இந்த பகுதியில் உள்ள சம்பவத்தை பார்க்கும்போது முந்தினவன் பேதுருன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பேதுருவுக்கே சில காரியம் விளங்கலங்க. ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த ராத்திரியில ஒருத்தவன் என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொல்றாரு. எல்லாரும் நானோன்னு சொல்லி ஆண்டவர் முன்பதாக அவர்கள் கேள்வியோடு கூட நிற்கிறார்கள். அதை அறிந்து கொள்ள வேண்டிய வாஞ்சை இருந்த போதும் அது அவர்களுக்கு புலப்படவில்லை. ஆண்டவர் பாருங்க, அந்த நேரத்தில் ஒருத்தவன் ஆண்டவருடைய மார்பில் இந்த 3 பேரில் ஒருவனாகிய யோவான் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவனுக்கு எந்த இடைவெளியும் இல்லைங்க. அந்த இருதய துடிப்பு கேட்கத்தக்கதான அருகாமையில் நெருங்கி இருதயத்தில் உள்ள அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளும் வண்ணமாக ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையே அந்த நெருங்கி அந்த உறவு, அந்த உறவுல நான் சீனியர்னு சொல்லக்கூடிய பேதுருவுக்கு கூட, சபை உன்மூலமாய் கட்டப்படும்னு சொல்லப்பட்ட அந்த பேதுருவுக்கு கூட, எழுப்புதல் உன்மூலமாய் வரும்னு சொல்லப்பட்ட அந்த பேதுருவுக்கு கூட அந்த ரகசியம் வெளிப்படல. மாறாக அவனே கேட்கிறான். சாய்ந்து கொண்டிருக்கிற சீஷனுக்கு சைகை காட்டுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுதான் 5ஆம் நிலை கூட்டம். யார் இவரு? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்னு சொல்லப்பட்ட அனுபவத்தை கொண்டவன் பரலோக ராஜ்யத்தில் அவன் பிரவேசித்து உயிரோடு கூட இருக்கும் போதே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து உயிரோடு கூட இருக்கின்ற இயேசுவை இவன் தரிசித்தவன். அது மாத்திரம் அல்ல, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்க்கும்போது, நாங்கள் நோக்கி பார்த்தது என் கைகளினாலே தொட்டதுன்னு சொல்றான். அப்ப ஆண்டவரோடு கூட நெருங்கி உறவாடின ஒரு தேவ மனிதன்,
கவனியுங்கள், கவனியுங்கள். இந்த ஆவிக்குரிய இந்த உலகத்திலே இந்த 5 நிலைகள் இருக்குதுங்க. இந்த 5 நிலைகளும் ஒருங்கிணையும் போதுதான் நிச்சயமாகவே எழுப்புதல் உண்டாகும். அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட யாவரும் ஒருங்கிணைகின்ற ஒரு நாள் வரும். அந்த ஒருங்கிணையும் போது நிச்சயமாகவே தேசத்தில் ஒரு பெரிய பலத்த எழுப்புதல், தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஆனா ஒருங்கிணைய முடியுதா? ஒருங்கிணைய முடியுதா? இந்த செய்தி உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணு கவனிக்கணும். நீங்க வீட்டில் போய் நிதானிச்சு பாருங்க. இந்த 5 நிலையில நான் எங்க இருக்கேன்? 5 நிலையில எங்க இருக்கேன்? மொதல் 2க்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருங்க. மொதல் 2க்குள்ளேயே. அதுக்கப்புறம் 3, 4, 5 இருக்கு. யார் இவங்கெல்லாம்? நீங்க இந்த பார்வையோடு கூட தொடர்ந்து நீங்க ஜபத்தில் தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் விளங்க காட்டுவார். உங்களை சுற்றி உள்ள ஊழியர்களை குறித்து கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இந்த 5 நிலை கூட்டங்களும் ஒருங்கிணைன்னு சொல்லி நம்ம ஜபங்களில் பாரப்படுத்தி நம்ம ஜெபிக்க துவங்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு ஒருங்கிணைப்பை கட்டளையிடுவார். ஊழியர்களை ஒருங்கிணைக்கிறது கஷ்டங்க. இன்னைக்கு துண்டு துண்டா பிசாசு ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஒரு ஊர்ல 4 ஃபெலோஷிப், 5 ஃபெலோஷிப், துண்டு துண்டா. யாரையும் ஒருங்கிணைய விடக்கூடாது, சபைகளை ஒருங்கிணைய விடக்கூடாது. இந்த சர்ச்சுக்கு போகாத, அந்த சர்ச்சுக்கு போகாத, அது அவங்க கூட்டம், இது இவங்க கூட்டம். இன்னைக்கு சபையின் காலம், பாஸ்டர்ஸனுடைய காலம். அதனால இன்னைக்கு ஒருங்கிணைப்பெல்லாம் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஆனா ஒரு காலத்துல சுவிசேஷங்களுடைய காலம் இருந்தது பாருங்க. நான் சுவிசேஷம் கிடையாது. 5 விதமான ஊழியத்தில் ஒரு ஊழியத்தை செய்கிறேன். ஆனா சுவிசேஷகன் நான் கிடையாது. அந்த அழைப்பு இல்லை. ஆனா ஒண்ணு கவனிங்க, சுவிசேஷகனுடைய காலங்கள் இருந்தது, மிஷனரி ஊழியத்தினுடைய காலங்கள் இருந்தது. அந்த காலத்துல நம்ம ஒருங்கிணையும் போது இந்த சபை அந்த சபைன்றது கிடையாது. தேவ ஜனங்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சோம். இன்னைக்கு என்ன ஆகுது? எல்லாத்தையும் துண்டு துண்டாக்கி வச்சிருக்கிறோம். இது அந்த ஊழியம், இது இந்த ஊழியம், இது அவங்க நடத்துறது. அந்த சபைக்கு நம்ம ஆட்கள் போயிட்டா அப்படியே உட்கார்ந்துருவாங்க, அந்த சபையை விட்டு வரமாட்டாங்க. இப்படி பலவிதமான பயங்கள், பலவிதமான கலைகள், பலவிதமான பிரிவினைகள், பலவிதமான எல்லைகளை வகுத்து இன்னைக்கு நிலைமைகள் மோசமடைந்திருக்கிறது. இன்னைக்கு எழுப்புதல் வரக்கூடாதபடிக்கு எத்தனையோ எல்லைகளை பிசாசு வகுத்து வச்சிருக்க. இதையெல்லாம் உடைத்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு ஜெபிக்கிறவர்கள் தேவை. குறிப்பா அறிஞ்சு போராடி, ஆண்டவரே எங்களை இந்த 2 அதிகாரம் 1 வசனத்தில் அப்போஸ்தலர் 2:1 எழுதப்பட்டிருக்கிறபடி அவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஓரிடத்திலே கூடி வந்த போது ஆண்டவரே எழுப்புதல் உண்டானது போல ஐயா இந்த அறிகுறிகள் எங்கள் தேசத்தில், எங்கள் பட்டணத்தில் உண்டாகணும். நம்ம ஜெபம் பண்ண நடக்குமா? ஜெபம் பண்ண நடக்குமா? நிச்சயமா நடக்குங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எழும்பி நிற்கலாம், எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவனுடைய உன்னத கரம் இடைபடணும் ஐயா. ஆண்டவரே எங்கள் சபை நிலைமைகளை எல்லாவற்றையும் பார்த்தோம் ஐயா. இன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்றோம், அதற்காக நாங்கள் வருந்துகிறோம். ஆண்டவரே எல்லா சபைகளும் ஒருங்கிணையணுமே, எல்லா ஊழியர்களும் ஒருங்கிணையணுமே. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே அந்த லிஸ்டில் நாங்களும் இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு
எங்களுக்கு உணர்த்தினீர் அல்லவா ஐயா. பெந்தே கோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவர்கள் வந்திருந்தார்கள்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாங்க ஆண்டவரே எங்க நாட்கள்ல நாங்க பார்க்கணும் ஐயா. எங்க நாட்கள்ல எங்க பட்டணத்துல நாங்க பார்க்கணும், எங்க பகுதியில் நாங்க பார்க்கணும், எங்க தேசத்துல நாங்க பார்க்கணும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக, கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. தேவ கரம் இடைபடுவதாக, கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் இடைபடுவதாக. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே தேவனுடைய அற்புத கரம் இடைபடுவதாக. ஐயா எங்களுக்கு தேவை எழுப்புதல் ஐயா, எழுப்புதல் தேவை. ஐயோ ஒரு நிமிடத்திற்கு 20 பேர் என் தேசத்தில் இறக்கிறார்கள் என்றார் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு பாடலை பாடும்போது நூற்றுக்கணக்கான மக்களை நாங்கள் இழக்கிறோமே. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறவர்களை திரளாய் எழுப்புவீராக. நிஹம்பரூதன ஹந்தரா திஹந்தரா சங்க பௌதன ஹந்தர் பல்கதானா ரேகா மருதன ஹந்தர் கதானா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு ஒருமனப்படுகிறோம், இன்றைக்கு நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா ஐயா கர்த்தர் எங்களை கேட்டருளும், எங்களை கேட்டருளும். எலியா ஜெபித்தது போல ஐயா இந்த வேளையிலே ஜெபிக்கிற பலிபீடம் செப்பனிடப்படத்தக்கதாக எங்களை கேட்டருளும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்க கர்த்தர், ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எங்களுக்கு தேவை ஐயா எழுப்புத, எழுப்புத, எழுப்புத. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஐயா. அந்த ஆக்கினி ஐயா அந்த மேல் வீட்டு அறையை நிரப்பின அந்த சத்தம், காற்றினுடைய சத்தம் எங்களுக்கு கேட்கப்படட்டும். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது சொல்லப்பட்ட அந்த அனுபவத்தின்படியே ஐயா இந்த காற்றின் சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே அப்பா அப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு ஊழியரையும் கர்த்தர் பாரப்படுத்துங்க அப்பா. எல்லாரும் ஒருங்கிணைங்க, எல்லாரும் ஒருமனப்பட எழுப்புதலுக்காக ஓரணியில் திரள கர்த்தர் நீர் எழுப்பி விடுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்த வசனத்துக்காக எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தையை பேசலங்க, முறுக்கேறக்கூடிய பிரசங்கத்தை இன்னைக்கு சொல்லல. மாறாக ஆண்டவர் நிலைமையை விளக்கி இருக்கிறார், சூழ்நிலைகளை விளக்கி இருக்கிறார், இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன என்பதை விளக்கி இருக்கிறார். இது ஒருவேளை நமக்கு ரசிக்காம இருக்கலாம், சிலருக்கு இது புரியாம இருக்கலாம். ஆனால் விளங்கி கொள்ளத்தக்கதான கிருபைகளை காத்திருந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே தருவாராக. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரணுமே. இன்றைக்கு நாங்கள் ஒருமனப்படுகிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஐயா ஐயா ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கால்களையும் மண் கால்களை போல மாற்றுவீராக. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லத்தக்கதாக எழுமட்டும், எழுமட்டும், எழுமட்டும். ராதுனா ஹம்தர் கல்பதுனா ஹந்தர் கனா ரீ ஹம்பரூதனா யந்தரா துகபா ரிகமா லேதனா கனமா யந்தரா தூர்பல் கதானி அங்கபோ சங்கரூதனா ஹந்தரா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணுங்க. உங்க சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாவை குறிச்சதான பாரம் உண்டாகணும்.
ஆத்துமாக்களை குறித்ததான பாரம் உண்டாகணும். எத்தனையோ கிராமங்களுக்குள்ள சபை இல்லைங்க, ஆனால் அலங்கார விளக்கு ஆண்டவர் அந்த ஆலயத்தை அலங்கரிக்கிறதுக்கு என்னென்னமோ செய்கிறோம், விழா எடுக்கிறோம், கொண்டாடுறோம். இதுக்கு செலவு பண்ணுற செலவுகள் எல்லாம் ஒரு கிராமத்தில் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தினா எத்தனை மகிமையான காரியங்கள் உண்டாகும். ஜோம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க. ஒரு கூட்டம் இன்னைக்கு பாரத்தோடு கூட ஊழியத்தை செய்யுது. இந்த சந்ததி போயிருச்சுன்னா அடுத்த சந்ததியினுடைய நிலைமையை பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்ததிகள் இன்னைக்கு வேதத்தை கூட சுமக்க முடியாத நிலைமையில், பைபிளை கூட சர்ச்சுக்கு வராத எடுத்துக்கொண்டு வர முடியாத சூழ்நிலை. எல்லாம் செல்போனோடு கூட வருது, எல்லாம் என் செல்போனுக்குள்ள இருக்குன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி இன்னும் வரக்கூடிய காலங்கள் கொடிதா இருக்குது. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஐயா, சந்திப்பீராக, என் டயசிஸ சந்தியுங்க, என் ஆலயத்தை சந்தியுங்க. எத்தனை நூதனமான விழாக்கு ஆண்டவரே, எத்தனையோ பிரஜாதி மக்கள் விழாக்கள் எடுக்கிறது போல இது சர்ச் டே, இது சிஎஸ்ஐ டே, இது சிஎஸ்ஐ உருவான இப்படி விழாவெல்லாம் கொண்டாடுறோம். விதவிதமான விழாக்கள் எல்லாம் நாங்க உருவாக்குகிறோம். ஐயா ஐயா ஐயா, ஆத்துமாக்களை குறித்ததான பாரமோ, ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணக்கூடிய பணங்களோ இயேசுவின் நாமத்தினாலே திருப்பப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நீரங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக சோதரா, நீரங்கள் ஜெபத்தை அங்கீகரிக்கிறதற்காக சோதரா, என்னோடு கூட இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதியுங்க. தேவ கரம் இடைபடட்டும். ஆண்டவரே, எல்லாருடைய தேவைகளையும் சந்திய இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேல கிருபைகள் திரளாய் பெருகுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை நடப்பிப்பீராக. ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட ஆசீர்வதிக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஐயா, உலகத்தை சந்திப்பதற்கு, சாட்சிகளாய் இருப்பதற்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற கர்த்தர் எழுப்பி விடுவீராக. நீரங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், அதற்காக சோதரோ. தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதையோ. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுத்தோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்.